நம்மளோட கிளைண்ட் வந்து ரெசின் ஆர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ்க்காக ஒரு லோகோ பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த லோகோவுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட்டாக அவங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு லோகோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லோகோ வந்து எனக்கு இதே மாதிரி வேணும், இதில் வந்து இந்த லோகோலேயே SVM 3 லெட்டரும் வர மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க, பட் எங்களோட டிசைன் அவுட்புட் இதை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்யர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இதை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த லோகோவில் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு V க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ SVM நம்ம V க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ S ஆட் பண்ண போகிறோம். S வந்து எப்படின்னா டாலர் சிம்பிளாக ஆட் பண்ணி, ஸோ இப்போ SV வந்துருச்சு. இப்போ M வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க Vயை மட்டும் தனியாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் லோகோவில். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி பண்ணாமல் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக அந்த விங்ஸை நம்மளே வந்து பென் டூல் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்க அந்த விங்ஸை வியோட டேரெக்டாகவே இன்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம விங்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரைட் சைடு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி லெஃப்ட் சைடும் நம்ம வந்து விங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வீடியோவுக்காக நம்ம வந்து தனித்தனி லேயர்ஸாக வந்து போட்டு வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்த ரெக்யர்மெண்ட்ஸ் படி SVM 3மே வந்து இந்த லோகோக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த லோகோவை நம்ம இப்படியே வைக்க முடியாது. ஸோ இதுக்கேற்ற ஒரு சர்க்கிளை பேக்ரவுண்டில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு சர்க்கிளை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்குது. நம்ம அவங்க கேட்ட மாதிரி மகிழ் ரெசின் ஆர்ட் இந்த நேமில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ மகிழ்ன்ற வேர்டு மட்டும் எங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தனால நம்ம வந்து மகிழ்ன்ற வேர்டை தமிழில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மகிழ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெசின் ஆர்ட். ஸோ ரெசின் ஆர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணி அந்த ரெசின் ஆர்ட்ன்ற லெட்டர் வந்து யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டேக்லைன் வந்து எவ்ரி போர்ஸ் டெல்ஸ் அ ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டேக்லைனும் ஆட் பண்ணியாச்சு. டேக்லைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேக்லைனில் சில ஆர்ட் வந்து இருக்க மாதிரி கொடுங்க, இது வந்து பிளாங்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம வந்து 2 டிசைன் சைடில் ஒரு ஆர்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சரி இது ஒரு பிளாங்காக இருக்குது, ரெசின் ஆர்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணணும் இந்த லோகோவில் அப்படின்னு யோசித்தோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசினோட வேவ் மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெசினை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இந்த 2 சைடும் வேவ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட். கிளைண்ட்டுக்கும் சென்ட் பண்ணியாச்சு. கிளைண்ட்டும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. இதே லோகோ தான் அவங்க இப்போ லைவில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் இதே மாதிரியான லோகோ டிசைன் பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.